காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட டிராஃபிக் போலீஸ் அருணை தான் காட்டுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அம்மா இருக்காங்க, சீதா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. லைக் எனக்கு 3 நாள் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின் போது அம்மா கேட்குறாங்க, எதுக்குடா நீ ரொம்ப நல்லா வேலை செய்கிறவனாச்சேடா, உன்னை எதுக்குடா பண்ணாங்க அப்படின் போது, என் வேலையை செஞ்சதுக்கு தான் பண்ணாங்க. அது ஒரு ரவுடி பையன், அவனுக்கும் எனக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது ஒரு 2-3 தடவை, அவனால் தான் இந்த தடவை வேலை போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ சீதா என்ன ஆச்சுங்க அப்படின் போது அவர் சொல்கிறார், இப்படி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போது நான் ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு நோ பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு நான் இது வாங்க போனேன், மெடிசன் வாங்க போனேன், அதான் அவன் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுட்டான், ஸோ அதனால் எனக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின் போது சீதா கேட்குறாங்க, ஒருவேளை சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறவராக இருப்பாரோ, வீடியோலாம் வைரல் பண்ணுறாரு அப்படின் போது, இல்லை அவெல்லாம் ஒரு ரவுடி பையன், ஆல்ரெடி அவனுக்கு என் கூட பிரச்சனை அதனால தான் இப்படி பண்ணான் அப்படின்றாரு. ஸோ அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவும் இருந்துட்டு, ஐயோ நீ வந்துட்டு ரொம்ப ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனாக இருப்பேடா அப்படின்றாங்க. அவங்க சீதாவும், மாமா எனக்கே 1000 ரூபாலாம் ஃபைன் போட்டாரே, அப்படி இருப்பார், இப்படி ஆயிடுச்சு அப்படின் போது அவர் வருத்தப்படுறாரு ரொம்ப, அந்த ரவுடி பையனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படும் போது சீதா அதை பாசிட்டிவாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா, கூட இருந்து அம்மாவை கவனிச்சிக்க முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ 3 நாள் உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் அம்மா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், அம்மா வெளியே கூட்டிகிட்டு போங்க, நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பாசிட்டிவாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான வைப் பர்சன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அருண் அப்படியே அந்த லவ்லேயே அவங்கள பார்க்குறாரு. ஓகே, அடுத்த சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப சந்தோஷத்தில் வர்றாரு நம்ம முத்து, என்னால் என்னோட எதிரியான அருண் சஸ்பெக்ட் ஆகிட்டான்ற மாதிரி. மீனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏதோ ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் சொன்னிருந்தீங்கன்னா நான் செஞ்சுருப்பேன், ஏங்க அப்படி என்னங்க சந்தோஷமாக நடந்துச்சு அப்படின் போது, நம்மக்கிட்ட எப்போ பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா ஒரு டிராஃபிக் போலீஸ் அருண், அவருக்கு வேலைக்கு ஆப்பு வச்சுருக்க 3 நாள் அவருக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின் போது இவர் சொல்கிறாரு, இப்படி அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே வேகமாக போனார், மெடிக்கலில் போன மருந்து வாங்கினாரு, வண்டியை நோ பார்க்கிங்கில் விட்டுருந்தாரு, நம்ம விட்டா இருந்தாலும் என்ன பேச்சு பேசுவான், நம்ம வண்டியெல்லாம் தூக்குனான்ல, அவனை வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டா வைரல் ஆயிடுச்சு, அவனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க, அவர் ஒரு எமர்ஜென்சியாக ஃபோன் பேசிக்கிட்டே மெடிக்கல் போகிறாருன்னா யாருக்கும் அங்கே மருந்து வாங்கணுன்ற ஒரு அவசரத்தில் போயிருக்கிறாரு, அதையே நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின் போது, இதுவே நாம் ஹெல்மெட் போடாமல் போனால் அவர் பேசுவார்ல அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு. பட் மீனா சொல்கிறாங்க, அது அவரோட கடமை, அவரோட வேலையை செஞ்சுருக்காரு, ஆனால் நீங்கள் உங்கள் வேலை கிடையாது, நீங்கள் வேணும்னே செஞ்சுருக்கீங்க, உங்களால் பாருங்கள் இப்போ அவரோட லைஃப் போயிடுச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க, ஐ மீன் ஒரு 3 நாள் சஸ்பென்ஷன் தானே, இருந்தாலும் ஏன் அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஸோ நம்மளோட முத்துக்கு கோபம் வருது, உன்கிட்ட போய் சொல்லி சந்தோஷப்பட்ட பாரு, உங்கள்கிட்டலாம் பேச முடியாது, நீ போ, நீ ஒன்றும் எனக்கு ஸ்வீட் செஞ்சு தருவேனா, நான் வெளியே சாப்பிட்ருப்போ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்போது நம்ம மீனா, நான் நினச்சேன் என்ன கோவமாக அவங்களும் என்ன பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே வந்து, புருஷன் தப்பு பண்ணால் சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை பொண்டாட்டிக்கு இருக்குது. இப்போது உங்களால் ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கு, இல்லை ஒரு நல்ல வேலை, நீங்கள் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, உங்களால் ஒருத்தருக்கு உதவியாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படலாம், உங்களால் ஒருத்தருக்கு வேலை போயிருக்கு அப்படின்போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டாக அட்வைஸ் பண்ணிவிட்டு, தப்பு பண்ணால் சொல்ல வேண்டியது பொண்டாட்டியோட கடமை, அதை கேட்க வேண்டியது புருஷனோட கடமை அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கப்புள்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கற்றுனாங்கன்னா இன்னொருத்தரும் கற்றணுன்ற அவசியம் இல்லை, அதை பொறுமையாக சொல்லி புரிய வைக்கலான்றது மீனா கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீன். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மீனா சொல்லிட்டாங்க இல்லையா ஆல்ரெடி நான் அவங்க கிட்ட தான் டிரைவிங் கற்றுக்குவேன்ட்டு. ஸோ காலையிலே அப்படியே காரில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஏறி உட்காடுறாங்க. ஏறி உட்காந்து ஸ்டேரிங் இங்கே இருக்குது, கீர் எப்படி போடணும், எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. பட் மீனாவுக்கு வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்து என்னங்க ரோடே தெரிய மாட்டேங்குது, வண்டி ஓட்டும் போது ரோடு சூப்பராக தெரியும், இங்கே பார்த்தா இப்படி தான் தெரியுதுன்னு போது இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் ஓட்டணும் அப்படின்றாரு. ஸோ ஒரு ரவுண்டு இவங்க அப்படியே லைட்டாக போய் அடிச்சுட்டு வராங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஸ்ருதியும் வராங்க. வரும்போதே அவங்க பார்த்துட்டு, மீனா கற்றுக்கிட்டீங்களா அப்படின் போது, ஆமாம் மீனா கொஞ்சம் ஆனால் ஸ்ருதி கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா எங்கேயாவது மரத்தில் மோதினா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளே நம்மளோட இவர் இருந்துட்டு முத்து, என்ன மரத்தில் மோதினா பரவாயில்ல, இல்லைங்க யாராவது ஒருத்தங்க மனுஷங்க மேலே மோதுறதுக்கு மரத்தில் மோதினா கூட பரவாயில்ல, ரோடு வேற சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின் போது, இல்லை மீனா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படின்னு ஸ்ருதி பாசிட்டிவாக பேசிட்டு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கண்ணாடி போட்டு வச்சு மீனாவை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாவது மீனா அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, இங்கே 4 வீலருக்கு நம்ம ஒரு ஆட் கொடுக்கும்போது ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி ஆட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக மீனாவை வச்சு நம்ம ஆட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீனா, சும்மாருமா இப்படி தான் போன தடவையும் பண்ணி ஒரு டைம் பின்னாடியே வந்தபோது, இல்லை இந்த தடவை உங்களுக்கு பிரச்சனை வராத மாதிரி மிஸ்ஸஸ் மீனா அப்படின்னு போடுவோன்னு சொல்லிட்டு ஸ்ருதி எப்போதும் போல் பாசிட்டிவாக பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. பட் மறுபடியும் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது
நம்ம எல்லாருமே இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். 4 வீலருக்கு சொல்ல, நம்ம 2 வீலராக இருந்தாலுமே நமக்கு இனிஷியலாக கற்றுக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். பட் கற்றுக் கொடுக்குறவங்க நம்மக்கிட்ட கற்றுனாங்க அப்படின்னா நம்ம இன்னும் மிரண்டுருவோம். பட் அதே தப்பு தான் இன்றைக்கி முத்து பண்ணுறாரு. முத்து திட்டுறாரு, இது என்ன தையல் மிஷினா, நீ பாட்டுக்கு படக்கு படக்குன்னு மிதிக்கிற, கிளச்சை பொறுமையாக மிதி, நீ பாட்டுக்கு மிதிச்சிட்டு இருக்க, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, உனக்கு என்ன எவ்வளோதான் நான் சொல்லிக் கொடுக்குறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். பார்த்த ஒரு நிமிஷம் நானே மிரண்டுட்டேன். ஏன்னா எனக்குமே 4 வீலர் தெரியாது, போகணும்னு ஆசையாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு ட்ரெயினர் திட்டினார் அப்படின்னா நம்ம அடுத்தது அந்த பக்கத்தில் உட்கார கூட மாட்டோம், பயம் வந்துருமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மீனா செம்ம காண்டாயிட்டாங்க. ஏங்க எனக்கு தெரியலன்னு தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆல்ரெடி எனக்கு சரியா ரோடு தெரிய மாட்டேங்குது, நானே பயத்தில் உட்காந்துருக்கேன், உனக்கு புரியாதான்னு என்ன திட்டுறீங்களே, நீங்கள் என்னைக்காச்சும் என் கூட பூ கட்டுறேன்னு அன்றைக்கி உட்காந்தீங்களா, ஒழுங்கா உங்களுக்கு பூ கட்ட தெரிஞ்சிச்சா, பூவெல்லாம் பிச்சு போட்டு தானே போனீங்க அப்படின்போது நம்ம முத்து ஆமாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நானும் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் நானும் ஒரே நாளில் பண்ண மாட்டேன், ப்ராக்டிஸ் பண்ண எனக்கும் வரும். உங்களை இன்றைக்கே சாம்பார் வைங்கன்னா உங்களால் வைக்க முடியுமா, முடியாது இல்லையா, தெரியாதனால தானே கற்றுக்கிறதுக்கு வர. இதே மாதிரி நாளைக்கு கற்றுக்க வர்றவங்ககிட்டே நீங்கள் இப்படி கற்றுனீங்கன்னா யார் உங்ககிட்ட வருவார், உங்களை தவிர எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்போது, இங்கே பாருமா எனக்கு கார் ஓட்ட தான் தெரியும், கார் கற்றுக் கொடுக்க தெரியாது, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொன்னார். இங்கே பாருங்கள், பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, அன்பாக சொல்லி கொடுத்தா புரியும். நான் வந்து எல்லாரும் உடனே கற்றுக்கலாம் முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சு, ஏன்னா நம்ம ஸ்டேரிங்கை பிடிக்க வேண்டியது இருக்குது, கீரை மாற்ற வேண்டியது இருக்குது, கிளச்சை பொறுமையாக எடுக்கணும், பிரேக்கை மிதிக்கணும், இத்தனை வேலை இருக்குது அப்படின் போது நீங்கள் எனக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, அன்பாக சொல்லி கொடுத்தா மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கோபமாக இருக்காங்க. ஸோ அவரும் ஓகே தப்பு தான் இல்லை, நம்ம ரொம்ப கோவப்படுறோம் போல இருக்கே அப்படின்னு முத்தும் புரிஞ்சுக்கிட்டு, மீனுக்குட்டி அப்படின்னு கிளச்சை மெதுவாக மிதிங்கம்மா, ஸ்டேரிங்கை லைட்டாக பூ போல பிடிங்கம்மா அப்படின்னு பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மீனா நல்லா ஓரளவுக்கு ஓட்டுற மாதிரி காமிச்சாங்க. ஸோ கடைசியாக மீனா அன்பு தான் ஜெயிக்கும் தெரியுதா, அன்பால் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸை சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம விஜயாவோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கப்பிள் இருக்காங்க இல்லையா, அந்த கப்பிள்ஸ் இங்கே ஊர் சுற்றிட்டு அவங்க வர்றாங்க. விஜயா கேட்குறாங்க, இப்படி தான் லேட்டாக வருவீங்களா, இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ தான் டான்ஸ் கற்றுக்கிறது அப்படின் போது, மேடம் நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான நம்மளோட இன்ஸ்டியூட்க்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்க போகணும், என்னன்னு பார்த்தா வெயிட் செக் பண்ணுற மிஷின். எதுக்கு இது அப்படின்போது, அது பெரிய பெரிய இதிலெல்லாம் ஜிம்மில் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸில் வச்சுருப்பாங்க. ஏன்னா உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நம்ம டான்ஸ் நல்லா வரணும் அப்படின்னு நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். ஸோ வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் நம்மளோட டான்ஸ் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு அந்த வெயிட் மிஷினை கொண்டு வந்து அவர் ஒரு விளம்பரம் படுத்திட்டு இருந்தார். ஸோ எல்லாருமே இருக்கிற எல்லா ஆன்டிஸும், அது நம்மளோட விஜயாவாகட்டும், அவங்க ஃப்ரெண்ட் ஆகட்டும், இல்லை சிந்தாமணி ஆகட்டும், இல்லைன்னா சிந்தாமணி, எல்லாரும் அவங்க வெயிட் செக் பண்ணி மிரண்டு போகிறாங்க. ஐயோ 80, ஐயோ 90 அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ நான் இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.